உலகில் யார் வேண்டுமானாலும் பெண் விடுதலை பேசலாம் மணியம்மையை தவிர என சொல்வோம். ஏன் அவ்வாறு சொல்கிறோம் என்பதற்கு காரணமுள்ளது. அதை பற்றி பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. மானமிகு மணியம்மை சொன்னது கல்வி கற்ற பெண்கள் கண்டிப்பாய் சமையல் வேலைக்கும் போக கூடாது. சமையல் வேலைக்கும் குடும்ப நிர்வாகத்திற்கும் என்று மாத்திரம் நன்றாய் படித்த பெண்கனை பயன்படுத்த பெற்றோர்கள் கல்யாணம் செய்வார்களானால் கண்டிப்பாய் படித்த பெண்கள் கல்யாணத்தை மறுத்துவிட வேண்டும். பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தினால் பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறி விட வேண்டும். நாம் படிப்பது நல்ல அடிமை ஆகவா மேன்மையும் விடுதலையும் பெறவா யோசியுங்கள். 10 பெண்களாவது ஓடினால் தான் பெற்றோர்கள் நம்மை நன்றாக நடத்துவார்கள். ஆதலால் பெண்கள் சுதந்திரத்திற்கு ஆகப் படிக்க வேண்டும். படித்த பெண்கள் அடிமை ஆகச் கூடாது. ஈரோடு உண்மை விளக்கம் கல்வி நிலையத்தில் மாதர் சங்கத்தை திறந்து வைத்து அன்னை மணியம்மையார் ஆற்றிய சொற்பொழிவு. குடியரசு ஆகஸ்ட் 19 1944. எந்த தீக்க காரனும் ஒரு விஷயத்தை பேசினால் பேசினபடி நடக்கிறோமா என பார்க்கிற அறிவின்றியே இருப்பான். மணியம்மையும் அதற்கு விதிவிலக்கல்ல. மணியம்மை கூறியதை வாசிக்கிற எவனொருவனும் என்ன கேள்வி கேட்பான். நீ என்னம்மா செய்தாய்? ஈ.வே. ராமசாமியை மணந்து சமையல் செய்யவில்லையா? புருஷங்காரனை பட்டினியாவா போட்டாய்? ஈ.வே. ராமசாமிக்கு நீ என்ன செய்தாயோ அதையே ஏனைய பெண்கள் தம் குடும்பத்தாருக்கு செய்யும்போது உங்களுக்கு எரிகிறது. அதை அடிமைத்தனம் என்றால் அந்த பேச்சில் பெண்ணியமில்லை, அயோக்கியத்தனம் தானுள்ளது. கிழவனுக்கு வாழ்க்கைப்பட்ட மணியம்மை என்ன மாதிரியான ஈனத்தனமான அறிவுரை தருகிறார் பாருங்கள். வீட்டை விட்டு ஓடிப்போங்கள் என. எதற்கு? சமூக விரோத கும்பலிடம் சிக்கி சீரழியவா? இந்தியா போன்ற குற்றவாளிகள் மலிந்துள்ள ஒரு தேசத்தில் இருந்து கொண்டு வீட்டை விட்டு ஓடிப்போங்கள் என ஆலோசனை தருவது அயோக்கியத்தனமான சிந்தனை. கிழவனை மணந்து நீயே ஜம்மென்று வாழ்ந்தபோது எங்கள் பெண்கள் மகிழ்ச்சியாக வாழாதா? ஈ.வே. ராமசாமி சீதையையும் கண்ணகியையும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக மிக கேவலமாக விமர்சித்தார். அதனினும் அடிமையாக மானக்கேடாக தான் ஈ.வே. ராமசாமி மணியம்மையை வைத்திருந்திருக்கிறார். கண்ணகியின் புருஷனும் சீதையின் புருஷனும் பெண்ணியம் பேசவில்லை. அதனால் பாவிகள் இல்லை. ஆனால் இங்கே ஈ.வே. ராமசாமி பேசாத பெண்ணியமில்லை. போதாக்குறை மணியம்மை வேறு ஜோடி சேர்ந்து பெண்ணியம் பேசினார். பேசினபடி புருஷங்காரனும் வாழவில்லை, பொண்டாட்டிக்காரியும் வாழவில்லை என்றால் எந்த பொதுவெளியிலும் ஏன் பேச வேண்டும் என கேட்பார்களே. மணியம்மை ஈ.வே. ராமசாமியை கட்டிக்கொண்டு தம் புருஷனுக்கு அடிமையாய் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சொத்தை காப்பாற்ற இருந்த இருப்புக்கும் யாருக்காவது ரோமமளவேனும் அறிவுரை சொல்லுகிற தகுதி இருந்ததா? எப்படி ஈ.வே. ராமசாமி தாம் சொன்னதற்கு முற்றிலும் முட்டாள்தனமாக முரண்பட்டு வாழ்ந்தாரோ அப்படியே தம் கல்யாணத்திற்கு சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன் பெண்களுக்கெல்லாம் அறிவுரை என இவ்வாறு கூறியதிலிருந்துதானே மணியம்மை முரண்பட்டார். ஈ.வே. ராமசாமி மணியம்மையை மணக்கிற முடிவெடுத்தபோது பொருந்தா திருமணம் என வீட்டை விட்டு ஓடியா போனார். ஜம்மென்று கல்யாணம் பண்ணி சொத்துக்கு வாரிசாகவில்லை. இத்தகைய பித்தலாட்டமான முரண்பாடுகளே ஈ.வே. ராமசாமிக்கும் மணியம்மைக்கும் சிறந்த மனப்பொருத்தமாக இருந்து மனம் முடிக்கவும் காரணமாக இருந்ததோ? திராவிடர் கழகத்தில் மேல்மட்ட ஆசாமிகளின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத அரைவேக்காட்டு பேச்சுக்களை அரைகுறையாக புரிந்து கொண்டு பெரியாரியம் வெங்காயம் என பேசும் கூமுட்டைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கண்டால் நாம் சொல்லும் ரெண்டுங்கெட்டான் தன்மை புரியும். சமீபத்தில் ஈ.வே. ராவின் பேத்தி ஒருவரின் காணொலி வைரலானது. அதில் அந்த பெண் கூறியது, நாங்கள் எங்கள் விருப்பம் போல் வாழுகிறோம். காலையில் எழுந்திருப்பது கூட 1 மணிக்கு மேல் தான். எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் தூங்குவோம். சமைக்க கூட மாட்டோம். விருப்பமிருந்தால் குளிப்போம். எந்த அடிமைத்தனமுமில்லை. இதற்கெல்லாம் காரணம் ஈ.வே. ராமசாமி தான் என்கிற ரீதியில் பேசியிருந்தார். சுபவி கி. வீரமணி கலி. பூங்குன்றன் போன்ற மேல்மட்ட திராவிடத் தலைகள் வீட்டு பிள்ளைகள் இவ்வாறு பேசி நாம் கேள்விப்பட்டதில்லை.
அவர்கள் வீட்டுப்பிள்ளைகளும் அவ்வாறுமிருக்காது. காரணம் அடிமைத்தனம் என்பதற்கும் கட்டுப்பாடு என்பதற்கும் சுதந்திரம் என்பதற்கும் நிறைய வித்தியாசமுள்ளது. நேரங்கெட்ட நேரம் வரை தூங்குவது என்ன சுதந்திரம் என தெரியவில்லை. பகலில் எந்த விலங்கும் கூட தூங்கி நாம் பார்த்ததில்லை. ஒரு ஐந்தறிவு ஜீவராசிக்கு கூட தூங்கும் நேரமெது விழித்திருக்கும் நேரமெது என தெரிகிறது. இரவு ஷிப்டில் வேலை பார்ப்பவர்கள் பகலில் தான் தூங்குவார்கள். அது வேறு. ஆனால் நேரங்கெட்ட நேரம் வரை வெட்டியாக கதையளந்து விழித்திருந்து பகலில் தூங்குவதை என்னவோ சாதனை போல் பேசும் ஈ.வே.ராவின் முட்டாள் பேத்திகள். திராவிடர் கழகத்தின் மேல்மட்டங்களின் வளர்ச்சிக்கு அவர்கள் எதையும் நேரத்துக்கு சரியாக செய்தது தான் காரணமாக இருந்திருக்குமே தவிர நேரங்கெட்ட நேரத்தில் செய்ததால் அல்ல. நேரங்கெட்ட நேரத்தில் எதையும் செய்கிறவனின் வாழ்க்கையும் கெட்டு தான் போகும். இதில் பாலியல் இச்சையை தீர்த்து கொள்ளவே அவதாரமெடுத்துள்ள பெரியாரிய லூலு வகையறாக்கள். காவல்துறை வரை சென்றுவிட்ட அவர்களின் பாலியல் துஷ்பிரயோகங்கள். அதை கண்டிக்கிற திராணியில்லாத தீக்க மேல்மட்டங்கள். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்வோம். தீக்க மேல்மட்டங்கள் தங்கள் பெண்டு பிள்ளைகளை பொத்தி பத்திரமாக வைத்து கொண்டு ஊரான் வீட்டு பிள்ளைகளுக்கு போலி பெண்ணியம் போதிக்கிற ஈனத்தனத்தை செய்து கொண்டுள்ளது என